நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. நம்ம ஏற்கனவே ஆடி அமாவாசையோட ஆசிவகத்தை பற்றி நிறைய பார்த்துருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஆடி அமாவாசையில் நம்ம கடவுள்களுக்கு நம்ம கடவுள் முன்னோர்களுக்கு செய்கிறோங்கிற ஞாபகத்தை எப்பவும் வச்சுக்கிடணும். இது உங்கள் அம்மா அப்பாவுக்கோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ கிடையாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம கடவுள்களுக்கு செய்கிறது. அதனால் இன்னொரு ரகசியத்தை சொல்லுவேன். இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் எள்ளு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த எள்ளை யூஸ் பண்ணாதீங்க. அந்த எள்ளை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கடவுள் ஆடி அமாவாசையில் நமக்கு இறங்கக்கூடிய இந்த தனஞ்சயனை சரி பண்ணி நம்மளை முக்தி அடைகிற விஷயங்களுக்கு போக விடாமல் இங்கே மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வியாபாரங்களாக்க யூதர்கள் போட்ட திட்டத்தில் நீங்கள் வெத்தலையில் எள்ளுவை பயன்படுத்தினாலோ இல்லை பச்சரிசி மாவில் நீங்கள் எள்ளை பயன்படுத்தினாலோ கடவுள் கொடுக்குற சக்தியிலேருந்து நான் விலகிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதா தான் அதுக்கு பேர் அர்த்தம். ஏன் அப்படின்னா இறைவன் நம்மளுடைய படைத்த அனைத்து இறைவர்களும் நமக்கு முன்னால் வந்த முன்னோர்கள் கடவுள், அதாவது ஆதி சிவனார், முருகர், கிருஷ்ணன், விஷ்ணு, இவங்க எல்லாருமே கருப்பாக இருந்தாங்க. அவங்க தான் அவங்க கால் மிதித்து வந்த காலங்களில் வந்தது தான் முத தானியத்தில் நமக்கு எள்ளு. அதனால தான் அதை எண்ணெய்களை பயன்படுத்தும் போது நல்ல எண்ணெய்ன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கும். ஏன்னா நல்ல சக்திகள்கிட்ட அவங்க பாதத்தில் இருந்து முளைஞ்சது தான் இந்த எள்ளு. அந்த எள்ளுவை நீங்கள் வெத்தலையில் வச்சோ பிண்டத்தில் வச்சோ ஒரு உணவில் வச்சோ தண்ணியில் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதோட முடிஞ்சுது எங்களுக்கும் இவங்களுக்குள்ள உறவுன்னு நீங்கள் சொல்லி அதை அறுத்து விட்டுட்டு போகக்கூடிய விஷயத்தை ஆரியர்கள் அந்த விஷயத்தை ஆற்று ஓரத்துலேருந்து செஞ்சு உங்கள் எல்லாரையும் திரும்ப பிறக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மறக்கக்கூடாது. நீங்கள் நான் இது முக்கியமான விவர ரகசியத்தை உடைக்கிறேன், கவனமாக எல்லோரும் கேட்டுக்கோங்க. இந்த முக்கியமான ரகசியத்தை நீங்கள் மனசுக்குள்ளே விதைக்கணும். நம் கடவுள்கள் நம்மளை விட்டு போன நாள், அதனால் கவனமாக இருங்க எல்லாரும். அந்த எள்ளுவை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எள்ளை சாப்பிடுங்க, எள்ளில் எண்ணெய் செஞ்சு உபயோகிங்க, அது உங்களை நல்லா வளர்க்கும். அதனால தான் அது நல்ல எண்ணெய்ன்னு நமக்கு அது பேர் நம்ம ஆதி முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஆடி அமாவாசையில் பிண்டத்தையும் அந்த அரிசிங்கிற அந்த உணவையும் இந்த எள்ளையும் கலந்ததையும் நீங்கள் எதையுமே ஆற்றுல கரைக்கக்கூடாது, செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் விலகிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இறைவன்கிட்ட நீங்கள் முக்தி அடையவே முடியாது. அதனால் அந்த விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அன்போடு கேட்குறேன், உங்கள் மேலே நீங்கள் முக்தி அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோடு உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த விஷயத்தை செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி நீங்கள் பயப்படுற யாராக இருந்தாலும் இங்கே வாங்க, என்னைய பாருங்கள். ஒரு நாளில் அவ்வளோத்தையும் என்ன பாவம் இருக்கோ அவ்வளோத்தையும் சோழியை முடித்து உங்களை ஃப்ரீயாக அனுப்புவேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எப்படி வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 4 மாதத்தில் உங்களை நாங்கள் சந்திப்போம். என்னோடய நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நேராக என்னையை சந்திக்கலாம். எல்லாத்தையும் அட்ட டயத்தில் எடுப்போம். எந்த பணமும் நீங்கள் செலவழிக்காமல், நீங்கள் உங்கள் பணத்தை வேஸ்ட்டு பண்ணாமல், நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாறாமல், இதை அனைத்தையும் ஒரு செகண்டுக்குள்ளே உங்கள் உடம்புலேருந்து எடுத்து நாங்கள் சுமந்துக்கிடுவோம். நீங்கள் ஃப்ரீயாக போய் உங்கள் வாழ்க்கையை நாங்கள் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் கேட்டு வாழ தயாராகுங்க. ஏமாறாதீங்க மக்களே. தயவு செஞ்சு சொல்லுதேன், ஆடி அமாவாசையில் பிண்டம் வைக்கிறதோ அரிசி நம்ம சிவன் கண்டுபிடிச்சது. அதனால் அரிசியை பிண்டமாக்கி அதுக்குள்ளே எள்ளுகளை வச்சு அழிச்சிங்க அப்படின்னா, தண்ணியில் கரைச்சிங்கன்னா உங்கள் உறவுகள் இறைவன் நம் முன்னோர்களாகிய கடவுள்களின் உறவு வேண்டாம்ங்கிறதுக்கு அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க, அது செய்யாதீங்க. அதுவும் போக நம்மளுடைய இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சி அந்த நாட்களை துக்க நாள்களாக மாற்றிருப்பாங்க. ஆசிவகத்தை அழித்த நாள். கவனமாக இருங்க.
நம்ம உலக மக்கள் அனைவருமே ஆசீவகம்தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அடிமைகளாக மாறினாங்க. சுகமாக வாழ்கிறதுக்காக அவங்களுடைய யார் கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் ரொம்ப ஆதிக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க கூட சேர்ந்து அடிமையானவங்க தான் இவங்க எல்லாருமே தவிர மற்ற எல்லாரும் நம்ம மக்கள் தான். அதனால் இப்போ யாரும் அவங்க மேலே வெறுப்பை எதுவும் காட்டாதீங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அந்த எள்ளு நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதில் வைட்டமின் ஈங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அது என்னென்னா உடம்புல இருக்கிற டிஎன்ஏ ப்ராசஸில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடியது. உள்ளே சாப்பிட்றது அதை வெளியே போய் வம்பாக்கி நம்ம கடவுளுடைய சக்தியை வாங்காத அளவுக்கு நீங்கள் யாரும் நம்ம கடவுள்களுக்கு விரோதிகளாக மாறாதீங்க அவங்க கூட சேர்ந்து. அதனால் இதை விட்டுருங்க, இதை செய்யாதீங்க. தயவு செஞ்சு இதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் அடுத்த நிலைகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் பூஜை பண்ணுங்க. வீடுகளை நல்லா சுத்தம் செய்து க்ளீனாக வச்சுட்டு அன்னைக்கு எள்ளு சாதத்தில் ரெடி பண்ணி எள்ளு போட்டு அதை ஒரு கை, ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஒரு கை உருண்டை சாதமாக எடுங்க. உங்கள் டிஎன்ஏ பாவம் இல்லாமல் மாறும். இனிமேல் செய்யக்கூடிய செயல்களில் பாவம் இல்லாமல் மாறும். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பாவமும் சரி, உங்கள் முன் ஜென்ம பாவமும் சரி, அதை நாங்கள் அழிக்க தான் வந்திருக்கோம். அதை அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். பாவம் இல்லாத உலகத்தை நம்ம தயார் செய்யணும். நம்ம இறைவன் இனிமேலாம் இங்கே யாருமே பிறக்க மாட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரங்க இன்னமும் ஒருத்தன் பிறப்பான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே இன்னமும் நடக்காது. 18 சித்தர்கள் இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பாவத்தை அழிக்கிறதுக்கு இது கடைசி காலம். அதனால் பாவங்கள் செய்யாமல் வாழ கற்றுக்கோங்க. பாவங்களை செய்யாதீங்க. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தையும் முன்ஜென்ம பாவத்தையும் இன்னொரு 4 மாதத்தில் உங்களுக்கு தகவல் தரேன். எல்லாரும் எங்ககிட்ட கொடுத்துட்டு போய் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. அது போதும் எங்களுக்கு. எங்களுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக குடும்பத்தில் வாழணும், எல்லாரையும் கவனிக்கணும். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழுங்க. எல்லோரும் பிரிஞ்சு போகாதீங்க. எல்லோரும் ஒன்றா வாழுங்க. சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். அதனால் ஆற்றுல போய் தர்ப்பணத்தை செய்யாதீர்கள். இந்த தர்ப்பணங்கிற பேரே என்ன தெரியுமா? சமஸ்கிருத பேர் தான். சமஸ்கிருத பேர் தான் அது, தர்ப்பணங்கிறது. ஆனால் தர்ப்பணத்துக்கு அர்த்தம் என்ன? விலகுதல், நீக்குதல், தடைப்படுத்துதல்னு அர்த்தம். அதாவது எல்லாத்தையும் நம்ம இறைவன்கிட்ட வரக்கூடிய சக்தியை நிறுத்த போகிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கீங்க எல்லோரும். அதனால் அது மாதிரிலாம் செய்யாதீங்க. இறந்தவங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள், தாய் வயிற்றில் பிறக்காத நம்ம முன்னோர் கடவுள்கள் நமக்காக இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நினைக்கிற நாள். அதனால் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, வீடெல்லாம் எல்லோரும் நல்லா சுத்தம் செஞ்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வாங்க. அது தப்பு இல்லை. ஆற்றுல போய் குளிச்சுட்டு சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க, போதும். அதுதான் நம்ம ஆதி கடவுள்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை, பூஜை, பக்தி எல்லாமே அதுதான். நல்ல ஆற்றுல போய் குளிச்சுட்டு இறைவனை நோக்கி நல்ல வணங்கி உண்மையாக நீங்கள் செஞ்ச தவறுகளை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் உண்மையாக இருக்குன்னு உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்மையாக வாங்க. எந்த தவறையும் நீங்கள் தெரிஞ்சு செய்யாதீங்க. தெரியாமல் செஞ்சதுக்கு இங்கே மன்னிப்பு உண்டு. இங்கே பாவத்தை நீக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக அதை சரி செய்வோம். அதனால் இதையெல்லாம் கவனமாக செய்யுங்க. மறக்காதீங்க நான் சொல்லி கொடுக்குறத. ஒரு மாதம் என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு மாதத்தில் மறந்துடுவீங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் ஏதாவது போட்டால் அதை பார்த்துட்டு நீங்கள் வேறு மாதிரி மாறிடுவீங்க. அதனால் எதையுமே இனி கைவிட்டுட்டு இங்கே நாங்கள் என்ன சொல்லுதோமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சிறப்பாக எல்லாம் வாழ்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பாவத்தை கொடுக்காம உங்கள் உடம்புல சரி பண்ணி அந்த டிஎன்ஏவை தனஞ்சயனோட கனெக்ட் பண்ணி இந்த மந்திரங்களை சொல்லி வெற்றி அடைங்க. நான் ஆடி அமாவாசைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2வதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது 3வது வீடியோ. இந்த 3ஐயும் நான் ரிலேட்டடாக போடுதேன். நீங்கள் நல்லா கவனித்து அந்த ரிலேட்டட் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். கவனித்து இந்த 3ஐயும் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆடி அமாவாசையில் நம்ம கடவுள்களை முழுமையாக வழிபட்டு இந்த கடவுளுக்கும் எனக்கும் உள்ள சொந்தத்தை விடுதேன்னு சொல்லி ஆற்றுல போய் இந்த எள்ளு தண்ணி இறைக்கிறத நிறுத்திட்டு சும்மா போய் குளிச்சுட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு பூஜை செய்யுங்க. வீட்டில்
வீடை நல்லா மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி அழுக்கு துணி இல்லாமல் சுத்தமாக வச்சுட்டு, அடுப்பாங்கரையெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு, உங்கள் பெட்ரூம்பு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு, சுத்தமாக்கிட்டு, ஒரு வெட்டி வேர் கடையில் போய் வாங்குங்க. வெட்டி வேரும் அமுக்குரா கிழங்கும் வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் சாம்பிராணி அமுக்குரா கிழங்க வாங்கி கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. வெட்டி வேரை நல்லா பொடிசாக வெட்டி அதையும் திரிச்சுக்கோங்க. இந்த அமுக்குரா பவுடரையும் இந்த வெட்டி வேர் பவுடரையும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் சாம்பிராணியில் கலந்து அதை வீடில் என்ன செய்யுங்க, வீட்டில் தூபம் காட்டுங்க. எல்லா இடத்துலையும் தூபம் காட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம கடவுள்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. வெட்டி வேறு அமுக்குரா கிழங்குன்னு கேளுங்க. அது சமஸ்கிருதத்தில் பேர் அஸ்வகந்தா வேறுன்னு இருக்குது. அதனால் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. பிடிசாக கட் பண்ணி அதை சாம்பிராணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடில் எல்லா இடத்துலையும் காட்டுங்க. வீடை சுற்றியும் காட்டுங்க, மேலேயும் காட்டுங்க. இரவு இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த தூபத்தெல்லாம் காட்டிட்டு ஈசான மூலையில் ஒரு டம்ளர் நிறைய நல்ல நிறகுடத்தில் இருந்து தண்ணியை எடுத்து ஈசான மூலையில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதில் ஒரு 5 பூ போட்டு ஒரு 5 அரிசி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 3 நாளைக்கு எடுக்காமல் அந்த இடத்துலையே வச்சுருங்க. 3 நாள் கழித்து அந்த தண்ணியை எடுத்து வீட்டுக்கு வெளியே சுற்றி எல்லாத்தையும் தொளிச்சுட்டு அதை பன்னீர் மாதிரி தொளிச்சு முடிச்சுட்டு இருக்கிற கடைசி அந்த அரிசியை எடுத்து, அந்த அரிசி உள்ள 5 அரிசி போட்டிருக்கோம்ல, அதை எடுத்து அன்றைக்கி சாதம் பொங்கும்போது அந்த அரிசியை உள்ளே போட்டு பொங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடம்பில் தனஞ்செயன் காற்று எலும்புக்குள்ளே இருக்கிறது மூளையை அடையும். அந்த மூளையில் அடைஞ்சது அப்படின்னா நீங்கள் சயின்டிஃபிக்காகவே பாவம் செய்யறதுக்கு அதை போகாமல் கொஞ்சம் கவனித்து பார்த்து நடக்கக்கூடிய விழிப்புணர்வு அதில் கிடைக்கும். ஆனால் அது நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலும் கிடைக்காது. இது மாதிரி செய்யுங்க. இதை மறுபடியும் போட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதை நல்ல செயல்முறையில் ரெகுலராக செஞ்சுட்டே வாங்க. இன்னும் ஒரு 4 மாத காலத்தில் நான் இந்த தவ பூஜையை முடித்த உடனே உங்களை எல்லோரையும் சந்திப்பேன். அந்த நேரம் நான் இங்கே என்னோடய கோயிலுக்கு எல்லோரையும் வர சொல்லுவேன். அவ்வளோ பேரும் உங்கள் பாவங்களை இறக்கிட்டு நீங்கள் எல்லோரும் சுத்தமாக போய் உங்கள் வாழ்க்கையை திரும்ப வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அடுத்த டிஎன்ஏ பாவம் இல்லாமல் பிறக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.